attendant lah. Boleh ya? Pergi ke ruangan chat, klik link and then tekan like. Itu saja. Pergi ke bahagian chat, and then klik pada link, and then ini kita punya website. Minta tolong like kita punya page. So kita tahulah you all hari ni attend untuk kita punya training. Okay. Alright. Thank you. Okay, Mr. Yogesh, boleh kita mula? Sure, boleh. Alright, anyway, thank you very much. Good afternoon to everyone. And thank you. Good afternoon, sir. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Good afternoon, sir. Good afternoon. Good afternoon, sir. நல்லா இருக்கேன். Okay, nice to know everyone. சாப்பிட்டீங்களா? லஞ்ச்லாம் எடுத்துட்டீங்களா? 2 மணி ஆச்சு. சாப்பிட்டாச்சு சார். சாப்பிட்டாச்சு. எங்க போயிட்டு இருக்கீங்க மிஸ்டர் குமரன்? நீங்க நேத்தும் டிரைவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க. இன்னைக்கும் டிரைவ் பண்றீங்க? ஆமா. எங்க போறீங்க? நீ சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேன். எங்க போறீங்க? டிரைவ்லயே இருக்கீங்க? குமரன் எங்க போறீங்க? எங்க போறீங்க? டிரைவ்லயே இருக்கீங்க? இறக்கி விட்டு வரேன் சார். கிரேப் போட்டு வரேன் சார். ஓ கிராப் சரிங்களா? ஓகே. எந்த ஏரியால இருக்கீங்க? சௌஜானா புத்ரா போயிட்டு வரேன் சார். சௌஜானா புத்ராலா? காஜாங் வந்தா சொல்லுங்க. வெக்சின் கிட்டிட்டு வராங்க. ஆளை இறக்கி விட்டு வரேன். ஓஹோ ஓகே வெக்சினேஷன் வெரி குட். ஓகே காஜாங் வந்தா சொல்லுங்க. போய்ட்டு காஜா மகிதா. தேதாரி கண்டிப்பா. ஓகே. எனிவே இந்த கோவிட் வந்து நம்மள ரொம்ப மாற்றி அமைச்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானே வந்து of course on a daily basis ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கெல்லாம். எல்லாமே ஆன்லைன்ல ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கேன் பி எனிதிங்ல. நான் வந்து ரெண்டு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். ஒன்று வந்து இந்த IoT சம்பந்தமான விஷயம், ரெண்டாவது வந்து ஐடி ரிலேட்டட் ட்ரைனிங், மூணாவது எக்ஸ்பர்டீஸ் வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ் தட் நம்ம செய்கிறதுல. ஆனால் ஒண்டி நான் சொல்கிறது வந்து இப்போ ஆஸ் ஆஃப் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் கேஸ் ரொம்ப பேடாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறது தான் பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறது பெட்டர். அப்புறம் நிறைய பேர் வந்து ஒன்று தான் வீட்டில் இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய வைட்டமின் சி சாப்பிடுங்க. அவ்வளோதான். அந்த ஐவர்மெக்டின், அந்த மூலிகை இதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் ஒண்டி தான், ஐவர்மெக்டின் அதெல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு ஜஸ்ட் வைட்டமின் சி ஃப்ரூட் நிறைய ஆப்பிள் பனானா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலே நம்மளோட இம்யூன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். சீக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்போதுமே வந்து நம்ம எப்படி நம்மளோட இம்யூன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது போதும். ஒரு வைட்டமின் சி நிறைய ஃப்ரூட் சாப்பிடுங்க ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கோம். ஸோ டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் நடந்து வாங்க. உங்களோட ஆக்டிவிட்டி நீங்கள் மூவ்மெண்ட்லேயே இருக்கணும் பாருங்கள். ஈவன் நீங்கள் குமரன் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, முடிஞ்சால் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் உடம்புலாம் நல்லா தெம்பாக இருக்கும் பாருங்கள். சரி, கண்டிப்பா சார். ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் வருவோமா? நேற்று வந்து உங்களுக்கு ஐஓடியோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி வேலை செஞ்சுருக்கு, இந்த ஐஓடி மூலயமா நம்ம இனிமேல் என்ன செய்யலாம் அந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். சில பேர் வந்து அதான் சொன்னல, நீங்கள் என்ன செய்யணும், ஐஓடி சம்பந்தமான விஷயத்தை படிக்கிறதுக்கு த பெஸ்ட் வே இஸ் யூடியூப்பில் வந்து பல விஷயம் இருக்குது நீங்கள் பழகிறதுக்கு அந்த ஐஓடி சம்பந்தமான விஷயத்த. நானே வந்து
நான் வந்து ஆல்ரெடி இந்த விஷயத்தில் ஒரு 2015 இருக்கேன் ஐஓடியில். ஆனால் இப்போ லெட்ஸே ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கோ, அந்த ப்ராஜெக்டோட ஐடியா கொண்டு வரணுமோ, இந்த ஐடியா வந்து சில சமயத்தில் வெளிநாட்டுக்காரங்க இல்லாட்டி ஈவன் இந்தோனேஷியன் லோக்கல் மலேசியன் கூட இந்த ஐஓடி ப்ராஜெக்ட்ஸை பற்றி நிறைய பேசுவாங்க, நிறைய வந்து சாம்பிள்ஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த சாம்பிள்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணணும். ஓகே, டிசைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைனில் நம்மளால் தேட முடியும், கிடைக்க முடியும். ஸோ இன்றைக்குள்ள ஸ்லைட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அண்ட் இது ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான், நான் கொஞ்சம் வேகத்தில் ஓட்டிடுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பாக் ஆன் ஸ்லைட்ஸ் பாருங்கள். ஆஃப்டர் தட் நான் வந்து என்ன காமிப்பேன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஐஓடி வந்து ஒரு ஹார்ட்வேர், என்னென்ன ஹார்ட்வேர் என்னென்ன ஐட்டம்ஸ் இந்த ஐஓடி மூலயமா இருக்குது அதை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஐஓடி எமர்ஜிங் குளோபல் ட்ரெண்ட்ஸ் இன் ஐஓடி அப்படின்னா நான் நேற்று சொன்ன மாதிரி ஐஓடி இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் இட்ஸ் கனெக்டிங் டு பீப்புள் things to people, connecting things to people. Say ஒரு எக்ஸாம்பிள் நான் ரொம்ப காமனாக உங்ககிட்ட நேற்றுலாம் சொன்ன விஷயம் வந்து, லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு பிளான்டேஷன் வச்சுருக்கீங்க, வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் பற்றி பேசினேன் நேற்று. லெட்ஸ் சே நீங்கள் வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் இருந்தால் தான் நம்ம நிறைய விஷயம் சேவ் பண்ண முடியும். ஒன்று, மேன் பவரை சேவ் பண்ண முடியும். ஓகே, மேன் பவர்னால் நம்ம வந்து போயிட்டு காலையில் 9 மணி 8 மணிக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுறது, அப்புறம் 10 மணிக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுறது, அப்புறம் 2 மணிக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுறது, அதுக்கப்புறம் பாஜை கொஞ்ச நேரத்துக்கு ஊற்றுறது. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து மற்ற வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் லெட்ஸே நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், மற்ற வேலை இப்போ அதே பிளான்டேஷன்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் மேன் பவரை குறைக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து இந்தோனேஷியாவில் ரொம்ப பிரபலமாக செஞ்சுருக்காங்க. அந்த வீடியோ தருன அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் இல்லாத வீடியோ, ஸோ ஐ கேனாட் ஷோ யூ. பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிபான் ஐயாம் இருக்குல்ல, ஐயாம் அந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல, சிக்கன் குக் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 200,000 சிக்கனை 200,000 சிக்கன்னா இன்னும் குட்டியாக இருக்கும் போது சிக்ஸ்லாம் 200,000 சிக்கனை வந்து கேன் பி டேக்கன் கேர் ஜஸ்ட் பை 2 people only. 2 பேர் போதும். அதுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து, தண்ணி அந்த இதில் தண்ணி வைக்கிறதுலேருந்து, ஃபேன் வென்டிலேஷன் ஃபேன் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் 200,000 சிக்கனுக்கு 2 பேர் போதும். அப்படின்னா என்ன ஆச்சு, உங்களோட மேன் பவர் வந்து குறைச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் மேன் பவர் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிறைய மற்ற விஷயத்தில் நம்ம வந்து பல டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து இதை வந்து ஸ்மால் ஸ்கேலாக கூட நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் செஞ்சாலும், லெட்ஸே ஈவன் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கீங்க, இந்த மாதிரி சிக்கன் வளர்க்குறீங்க, இல்லாட்டி மாடு வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, அந்த மாதிரினா நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு சே எக்ஸாம்பிள் தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஐஓடியை யூஸ் பண்ணி இன்னும் வேகத்தில் வேலையை செய்ய முடிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் டாபிக், ரொம்ப இல்லை, பெனிஃபிட் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது கூட நான் வந்து நிறைய ஸ்லைட் ஸ்கிப் பண்ண போகிறேன். பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் 3 மணி நேரத்தில் நான் ரொம்ப விஷயமும் ஷேர் பண்ண முடியாது பாருங்கள். ஸோ பெனிஃபிட், த யூசேஜ், சேலஞ்சஸ், அந்த மாதிரி ஒரு 3-4 ஐட்டம் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் நான் உங்ககிட்ட நேற்றே சொல்லிட்டேன். வாட் இஸ் ஐஓடி? IoT means it's about connecting interrelated computer devices. ஓகே, ஒரு டிவைஸுக்கும் இன்னொரு டிவைஸுக்கும். ஓகே, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நான் சொன்னல நம்ம வந்து லெட்ஸ் சே பல ஒரே இடத்துல நான் வந்து லைட் சென்சர் வைக்கலாம், ஒரே இடத்துல நான் வந்து கேமரா வைக்கலாம், அப்புறம் வைப்ரேஷன் சென்சர் வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பல சென்சரை வந்து ஒவ்வொரு டிவைஸ் ஒவ்வொரு மினி கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணி அந்த மினி கம்ப்யூட்டர் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் கொடுக்கும். ஓகே, தட் இஸ் ஐஓடிலாம். அண்ட் முன்னெல்லாம் வந்து நம்ம நினச்சோம் மினி கம்ப்யூட்டர் எப்படி இருக்க போகுது, நம்ம எல்லோரும் நினச்சோம் ஹெட்ஃபோன் தான் ஒரு மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஹெட்ஃபோன் இஸ் நாட் எ மினி கம்ப்யூட்டர். ஹெட்ஃபோன் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு மினி கம்ப்யூட்டர் இப்போ வந்து பார்த்தோம்னா காஃபி மிஷின், வாஷிங் மிஷின், ஓகே, ஹெட்ஃபோன்ஸ், லேம்ப்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ், என்கிட்ட இருக்கிற இந்த கூகுள் ஸ்பீக்கர். ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் ஒரு மினி கம்ப்யூட்டர். ஸோ இந்த மினி கம்ப்யூட்டருக்கு எது மெயினாக முக்கியம் நேற்று நான் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு விஷயந்தான் முக்கியம், நெட்வொர்க், இன்டர்நெட் தான் அதோட ப்ரைமரி connectivity. Okay, primary connectivity. So why IoT? So organization in varieties of industry are using IoT to operate more efficiently. ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறாங்க விஷயத்தை. better understand customer to deliver, enhance customer service, provide improves decision making and increase the value of the business. Okay, so இந்த நேற்று இன்னைக்கு நான் வந்து என்ன நம்ம ஏன் இந்த IoT இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதுதான், டு இம்ப்ரூவ் டிசிஷன் மேக்கிங், டு இன்க்ரீஸ் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ உதாரணத்துக்கு லெட்ஸ் சே ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் வந்து ஒரு சிக்கன் கூப் வச்சுருக்கீங்க, கோழி பண்ணை வச்சுருக்கீங்க. டிமாண்ட் இருக்குது, கோழி பண்ணை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. காரணம் என்னது, everyday people are eating chicken, am I right? Everyday people are eating chicken. So when everyday people are having chicken, நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கேப்பபிலிட்டிஸும் இருக்கணும். ஓகே, அண்ட் லெட்ஸ் சே நீ இல்லை என்னால் 5 பேரை வச்சுக்கிட்டு நான் வந்து 200,000 சிக்கனை மேனேஜ் பண்ண முடியாது, எனக்கு 10 பேர் இருக்கணும், அப்போ தான் வந்து நான் 200,000 சிக்கனை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும், உங்களோட பிஸ்னஸ் காஸ்ட் will increase. Business cost increase. Can you make profit? You are unable to make a clean profit. So business cost குறைக்கிறதுக்கு IoT is one of the option for you to make money, get into this IoT solution. So நீங்கள் வந்து பார்க்கணும் first whether by reducing your manpower you can also increase your profitability. Okay, one, when you increase the manpower what happen, you spend on a lot of things. அது ஒண்டி இல்லை, நீங்கள் வந்து you will be able to need to cater உங்களோட manpowerோட நீட்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ IoT யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி திங்ஸ் வில் கம் டவுன், காஸ்ட் வில் கம் டவுன். ஸோ மூவிங் ஆன், IoT's ecosystem. An IoT ecosystem consists of web-enabled smart device. ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்லேயே நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். web-enabled smart devices that use embedded processor, sensors and communication hardware to collect, send and act on data they acquired from their environment. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி சிக்கன் கூப், ஓகே, நீங்கள் வந்து ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கீங்க. கோழி பண்ணையில் வந்து நம்ம அதை சொன்னல உங்களுக்கு வந்து சென்சர், என்ன மாதிரி சென்சர், தண்ணி, அந்த பாலாங்கில் தண்ணி இருக்கணும், கோழிக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஃபீடர் இருக்கணும், அப்புறம் லைட் இருக்கணும், ஃபேன் இருக்கணும், மேபி ஏர் கண்டிஷன் இருக்கணும்.
இது எல்லாமே வந்து will go back into உங்களோட cloudனா serverல இருந்து every day every second it will read. Okay, I reading this இந்த say example இன்னைக்கு வந்து 27ஆம் தேதி இத்தனை லிட்டர் தண்ணி பாய்ச்சிருக்கோம். see let's say you will come to a point how many liters of water நீங்க பாய்ச்சிருக்கீங்க, how many kilos of feed சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, or how many kilowatt of lights பாய்ச்சிருக்கீங்க, ஃபேனுக்கு எவ்வளோ ஃபேன் வந்து எவ்வளோ நேரம் ஆன் எவ்வளோ நேரம் ஆஃப், ஏர்கான் எவ்வளோ நேரம் ஆன் எவ்வளோ நேரம் ஆஃப், அந்த மாதிரி லெவலில் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இட் இஸ் உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு. IoT device shares sensors data they collect by connecting to IoT gateway or other edge devices where data is either sent to the cloud to be analyzed or analyzed locally. அப்படின்னா let's say நீங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சிருக்க காரணம் வந்து எதுக்காக, உங்களோட பிஸ்னஸோட அனலிட்டிக்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த இந்த கோழி பண்ணை வச்சிருக்கிறது வந்து எனக்கு 2 வருஷத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு, மேன் பவர் 10 பேர்லேருந்து நான் 5 பேருக்கு கொண்டு வந்துட்டேன், 5 பேருக்கு கொண்டு வந்துட்ட பிறகு IoT நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் IoT மேக்ஸிமம் யூஸ் பண்ண பிறகு வாட் இஸ் ஹேப்பனிங், உங்களோட வேலை எஃபிஷியன்ட் ஆகுனா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அடுத்த லெவல் ஃப்ரம் 200,000 கோழி 2 லட்சம் கோழிக்கு மேலே மேபி ஒரு 300,000க்கு கொண்டு வரலாம், ஒரு 400,000க்கு கொண்டு வரலாம். பிகாஸ் வை எண்ட் ஆஃப் த டே IoT யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிள் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைசஸ் பாய்க்கிறீங்க. ஆமாவா இல்லையா, நீங்கள் ஒரு இந்த டிவைசஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ் இது பாய்க்கிறதுனால என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு சொல்லுறாங்க. இட்ஸ் ஆக்சுவலி என்னது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா இட்ஸ் லைக் AI மாதிரி. ஓகே, AI நம்ம ரஜினிகாந்த் சார் இருக்கார்ல, இந்த ரோபோ 1 ரோபோ 2லாம் வந்துச்சுல, எதுனால அந்த படம் வந்துச்சு, தே இன்ஸ்பயர்ட் பிகாஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ அதே சொந்தமாக யோசனை பண்ணி அதே சொந்தமாக ஐஸ்வர்யாட்ட டேட்டிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி பேசுதில்ல. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இட் ரீட்ஸ் நேற்று சொல்லியிருக்கேன்ல, எதனால் நம்ம வந்து AI பயன்படுத்துகிறோம், பிகாஸ் நம்மளும் டிவைஸும் எப்படி நம்ம ஹியூமன் கம்யூனிகேட் பண்ணுறோம், அதோட வேஸ் எப்படி நம்மளோட இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டடி மாதிரி. ஸோ யூ வில் ஏபிள் டு a lot of data வந்து collect பண்ண முடியும் இந்த மூலமா. ஓகே, data is the fuel that powers the IoT and the organization ability. So like நான் சொன்ன மாதிரி இந்த கோழி பண்ணை இருக்கு, நம்ம வந்து இந்த IoT பயன்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்லி the data is being collected. ஓகே, அடுத்தது வந்து social, legal and ethical IoT. It is more of data protection regulation இருக்கு இந்த IoTல. ஸோ நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, உங்களோட இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு லீக் ஆகும் அந்த மாதிரி கூட இல்லை. சாரி. ஓகே, அடுத்தது வந்து இன்ஃபோனோமிக் அண்ட் டேட்டா ப்ரோக்கிங். ஓகே, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளாக நான் சொல்ல வரேன்னா இட்ஸ் த buying and selling of IoT data. ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அதை சொன்ன மாதிரி 200,000 சிக்கனுக்கு 5 பேர் போதும், 3 பேர் போதும் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து எதுக்கு கொண்டு வருதுன்னா, மற்றவங்க IoTயை பயன்படுத்தும் போது ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் யூ ஆர் மேக்கிங் சம் குட் ப்ராஃபிட் யூஸிங் IoT டிவைசஸ் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை கல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து இன்ஃபோனோமிக், டேட்டா ப்ரோக்கிங் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு லைக் இன்ஃபர்மேஷனை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் மற்றவங்க நம்பி இந்த IoT டெக்னாலஜிக்கு
வருவாங்க அப்படின்னு இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து the shift from intelligent edge to intelligent mesh. ஓகே, நம்மளை வந்து வேற லெவலுக்கு பிஸ்னஸ் செய்ய வைக்கிது. இன்டெலிஜென்ட் மேஷ் அப்படின்னா கனெக்டிவிட்டி, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்கும் யூஸிங் ஐஓடி. நீங்கள் எப்படி ஒரு சிக்கன் ஃபார்ம் வச்சுருக்கீங்களோ, மற்றவங்க எப்படி ஒரு மேபி மற்ற இடத்துல மேபி அமெரிக்காவில் ஒரு 1 மில்லியன் சிக்கன் வச்சு ஆப்ரேட் பண்ணுறவங்க கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண அவங்களோட ஐடியாவை வந்து நீங்கள் இங்கே மலேசியாவில் பயன்படுத்த முடியும். இன்டெலிஜென்ட் மேஷ் அவங்களோட டாட்டாவை வந்து நீங்கள் இங்கே பயன்படுத்த முடியும் அப்படின்னு. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். மாட்டு பண்ணை இருக்குல்ல, மாட்டு பண்ணையில் வந்து அவங்க வந்து they will use the பால் கறக்கிறதுக்குன்னு அந்த டிவைஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நான் பார்த்த வீடியோ வந்து அமெரிக்காவில் யாரோ ஒருத்தர் வந்து லைஃபாக செய்கிறாரு. ஸோ அந்த டேட்டா வந்து அவங்களோட சர்வருக்கு போயிட்டு, ஸோ அவங்களால கேஜ் பண்ண முடியுது இவங்ககிட்ட இருக்கிற மாட்டு பண்ணையிலேருந்து எவ்வளோ லீட்டர்ஸ் ஆஃப் மில்க் தே கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சாதான் ஆளுங்களுக்கு தெரியுது, ஓ இந்த மாட்டு பண்ணையிலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ மில்க் நம்மளால் எடுக்க முடியுது அப்படின்னு. ஓகே, அடுத்தது வந்து ட்ரெண்ட் நம்பர் 5 இஸ் ஐடி கவர்னன்ஸ். கவர்னன்ஸ்னா ஒரு லைக் ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு விஷயத்தை வந்து சட்டப்பூர்வமாக செய்கிறதுக்கு இந்த ஐஓடி டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. ஸோ சென்சஸ் இனோவேஷன், சென்சஸ் இப்போ நான் சொன்னல, இப்போதைக்கு வந்து ஐஓடி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேபி ஒரு ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 20 சென்சர் தான் இருந்துச்சு, 20 சென்சர். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 46 வந்துச்சு, இப்போ வந்து ஒரு 60 இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் நிறைய சென்சஸ் அண்ட் திங்ஸ் வில் பி ஆட் ஆன்ல, இதுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கும். சரியா? அண்ட் another அடுத்தது வந்து ட்ரஸ்டட் ஹார்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரிலையபிள், ரொம்ப சொல்லுங்க முகிலன். சார் ஐஓடியோட பெரிய ரிஸ்க்னா என்ன சார்? ஓகே, ரிஸ்க் ஐஓடிக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒன்லி சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை கூட ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்னொரு ஹார்ட்வேர், அதுக்கு பேர் ஃபயர்வால்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டீங்களா? ஃபயர்வாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படின்னா அந்த டிவைஸ்க்கு ரிஸ்க் இல்லை, அந்த டிவைஸ் வந்து ஒன்றும் இல்லை, அது ரிஸ்க் இல்லை. ஆனால் இப்போ உங்களோட என்வாயர்மெண்ட்டில் வந்து கம்ப்யூட்டர், இன்டர்நெட், நெட்வொர்க் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர்வாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பவர்ஃபுல்லான ஃபயர்வால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா இன்கமிங் போர்ட்டை வந்து யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. இன்கமிங் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ யோர் டேட்டா வந்து இஸ் கேப்சர்ட் அண்ட் இட் இஸ் ப்ராப்பர்லி என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ராப்பர்லி என்கிரிப்டட். குட் கொஸ்டின் முகிலன், நீங்கள் செக்அப், நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்குறீங்க. ஓகே, now just to move on, a quick one la na romba idla hang on பண்ணல, because I want to show you how the hardware works. Okay, அடுத்து வந்து novel IoT user experience. Okay, என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு வாட்டி நம்ம புதுசா இந்த மாதிரி டீட்டெயில் கொண்டு போகும்போது, ஒரு லெட்ஸ் சே இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், சிக்கன் ஃபார்ம் இருக்கு, சிக்கன் ஃபார்மில் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆனால் வேறு எதாவது சொன்னால யூஎஸில் வேறு மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜியை இங்கே மலேசியாவுக்கு கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி இம்ப்ரூவ், பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்தது 9வது வந்து சிலிகான் சிப் இனோவேஷன் 2023 இஸ் எக்ஸ்பெக்டட். த நியூ ஸ்பெஷல் பர்பஸ் சிப் வில் பி ரிடியூஸ் பவர் கன்சம்ஷன். இது எதுக்குன்னா, நான் அவங்கக்கிட்ட இந்த டிவைஸ் பற்றி காமிச்சல,
see இந்த டெக்னாலஜியை வந்து those days பல வருஷத்துக்கு முன்னுக்கு we know that என்னது பல வருஷத்துக்கு முன்னுக்கு இதெல்லாம் வந்து வாஸ் நியூ. ஓகே, யாருக்குமே வந்து இந்த டிவைஸை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இந்த டிவைஸ் வந்து இந்த கம்யூனிட்டி, இப்போ எங்கள் மாதிரி ஐஓடி கம்யூனிட்டிக்கு உள்ளவங்களுக்கு நம்ம வந்து என்ன கேட்போம், இதை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ண முடியுமா, இன்னும் பெட்டரான விஷயம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்போம். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ் அண்ட் வாட் த டெக்னாலஜி தே கோயிங் டு டூ இஸ் தே கோயிங் டு அப்கிரேட் திஸ். ஓகே, இந்த டிவைஸ். அண்ட் நான் வந்து ஒன்று தான் காமிக்கிறேன், ஒரு பாட் தான் காமிக்கிறேன். பிறகு ஐ கேன் ஈவன் ஷோ யூ கம்மிங், லெட்ஸ் சே நீங்கள் நம்ம இன்னும் இன்டச்சில் இருந்தோம்னா, இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் ஐஓடி, நான் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் இம்போர்ட்டட், இன்றைக்கி தான் நான் பேமெண்ட் போட்டேன், ஒரு இம்போர்ட் பண்ணுறேன் ஒரு பாட். இதோட இன்னும் பெட்டரான விஷயத்தை செய்யும், இதோட இன்னும் பெட்டரான விஷயம். ஸோ அது வந்து மோர் ஆஃப் லைக் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஒரு விஷயத்தை பார்த்து படித்து அதே சொந்தமாக டெசிஷன் மேக் பண்ணுற பாட் அந்த மாதிரி. ஸோ மை நெக்ஸ்ட் கிளாஸ், மை நெக்ஸ்ட் ட்ரைனிங்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி பாட்டை பற்றி நான் தெளிவாக எடுத்து சொல்லுவேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் இட்ஸ் அ வயர்லெஸ் நெட்வொர்க் டெக்னாலஜி. ஓகே, இதெல்லாமே வந்து வயர்லெஸ் நெட்வொர்க் டெக்னாலஜியை கனெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, எனி கொஸ்டின்? ஓகே, இன்னொன்று ஜஸ்ட் ஒரு ஷேரிங் தான். இந்த கார்ட்னர் வந்து கார்ட்னர் வந்து இட் இஸ் உலகத்திலேயே எல்லா ஐடி ரிலேட்டட் டெக்னாலஜிக்கு இவங்க தான் வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறவங்க. ஓகே, அங்கீகாரம். ஸோ அதனால தான் நான் வந்து பேசினேன்னா ஐ மஸ்ட் ஷோ யூ இந்த கார்ட்னர் ரிப்போர்ட். ஐஓடி டெக்னாலஜியோட ரெலவெண்ட் டாப்பிக்கை பற்றி பேசுகிறோன்னா இந்த கார்ட்னர் ரிப்போர்ட் வந்து வில் கிவ் யூ ஹோல் திங். நீங்கள் லேட்டாக கூகுள் பண்ணி பார்க்கலாம், கார்ட்னர்னா என்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு, ஐடி சம்மந்தமான இண்டஸ்ட்ரி. ஸோ லைக் முகிலன் கேட்டார், செக்யூரிட்டி பிரீச் நடக்குமா, அதுக்கு கூட ரிப்போர்ட் இருக்குது. ஓகே, கார்ட்னர் வந்து ரிப்போர்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, குயிக் ஒன் பெனிஃபிட் ஆஃப் ஐஓடி. ஐ திங்க் நேற்று நம்ம இதை பற்றி ரொம்ப பேசியாச்சு, பட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்லாம். IoT offers a number of benefit to organization, enabling them to monitor their overall business process. நான் சொன்னல, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் ஃபார்ம் இருக்குன்னா அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ், த டைம் த சிக்கன் ஹேட்ச்லேருந்து இந்த சிக்கன் என்னது கோழி குஞ்சிலேருந்து அது வந்து பெருசாக வர வேற, இதெல்லாமே வந்து நம்மளோட பிஸ்னஸ் ப்ராசஸாக இருக்கலாம். இப்போ பெருசாகிறது ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் அதை வந்து மார்க்கெட் ஆளுங்க நம்மக்கிட்ட வாங்குறது, லாஜிஸ்டிக், ஃபுட், இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபுல் பிஸ்னஸ் ப்ராசஸ். இந்த ஃபுல் பிஸ்னஸ் ப்ராசஸை எப்படி மானிட்டர் பண்ணுறது தான் இந்த ஐஓடி. இட் இம்ப்ரூவ்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, உங்களோட பிஸ்னஸை இன்னும் வேறு மாதிரி வேறு லெவலுக்கு கொண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இட் சேவ்ஸ் டைம் அண்ட் மணி. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா, இந்த சிக்கன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதர் பெஸ்ட் திங் இஸ் 10 பேர் எம்ப்ளாயிலேருந்து 5 பேருக்கு கொண்டு வரலாம். தென் யூ கேன் இம்ப்ரூவ் யோர் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டாஃப் லைக் தட். இன்டகிரேட்ஸ் அண்ட் அடாப்ட் பிஸ்னஸ் மாடல், புது விஷயத்தை அடாப்ட் பண்ணுவீங்க இது மூலிமா. மேக்ஸ் பிஸ்னஸ் டிசிஷன் பெட்டர். ஏன் பிஸ்னஸ் டிசிஷன் பெட்டர்னா, நவ் யூ காட் மோர் ரெவென்யூ, நிறைய வருமானம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 200,000 சிக்கன்லேருந்து யூ கேன் அப்கிரேட் 300,000 சிக்கன். ப்ரைஸ் இன்னும் இறக்கலாம். பிகாஸ் வை இன்வெஸ்ட்மெண்ட், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐஓடி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஜஸ்ட் ஒன் டைம் தான். அது வந்து அப்படியே டெய்லி அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து நோ பிரெய்னர். அதை நம்ம மாற்றினா தான் அது வந்து திரும்பி மாறும். ஸோ இவ்வளோ ஒரு 100 நீங்கள் வந்து இப்படி கூட நினச்சி பார்க்கலாம், 10,000 சிக்கன் வேண்டிய வேலையை, பிகாஸ் சிக்கனோட ப்ராசஸ், சிக்கன் ஃபார்மோட ப்ராசஸ் ஒரே மாதிரி ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10,000 சிக்கன் வாங்கினாலும் சரி, 500,000 சிக்கன் வாங்கினாலும் சரி, இஃப் த ப்ராசஸ் இஸ் த சேம், நோ சேஞ்சஸ் அப்படின்னா யூ கேன் கோ ஆன் அண்ட் ஆன், போயிட்டே இருக்கலாம்.
IoT அந்த மாதிரிப்பட்ட ஒரு டிவைஸ், ஒரு டெக்னாலஜி. யூ கேன் ஜஸ்ட் மெயின்டைன் அண்ட் கோ ஹெட் அந்த மாதிரி. ஓகே, தென் ஆஃப்கோர்ஸ் lah greater generates more revenue lah. Okay, that's the best part about IoT lah. Okay, consumer and enterprise IoT application I think நேற்று கொஞ்சம் டச் பண்ணோம். ஓகே, எப்படி ஃபேக்ட்ரி, எப்படி வந்து ஸ்மார்ட் பில்டிங், ஸ்மார்ட் ஹோம், இதெல்லாமே வந்து IoT சம்மந்தமானது. அடுத்தது வந்து the smart of the future using IoT from, இதெல்லாமே வந்து எல்லாத்துக்கும் IoT பயன்படுத்த முடியும். ஓகே, எல்லாத்துக்கும் லிபரம் ஸ்மார்ட் வேர்ல்ட், ஒரு உலகத்தில் எந்த விஷயத்துக்கு IoT பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லா விஷயமும் குவாலிட்டி ஆஃப் ஷிப்மெண்ட் கண்டிஷன். ஓகே, ஒரு வெசல் உள்ளுக்கு ஷிப்மெண்ட் இருந்தால் அதோட கண்டிஷன், ஒரு வாட்டர் குவாலிட்டி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்மார்ட் பார்க்கிங், கால்ஃப் கோர்ஸ், வாட்டர் லீக்கேஜ், வெஹிக்கிள் ஆட்டோ டயக்னோஸ், ஐட்டம் லொக்கேஷன், நேம் இட்ல வாட் இஸ் நாட் ஹியர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நாய்ஸ் urban மேப், இன்டெலிஜென்ட் ஷாப்பிங், ஸ்மார்ட் லைட்டிங், ஸ்மார்ட் ரோட்ஸ், ஈவன் ஸ்மார்ட் ரோட் கூட இருக்குது. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதில் அது எப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் ஒரு வீடியோவை. ஸ்மார்ட் ரோட் வந்து புதுசாக பேவ்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் தண்ணி அதில் தேங்காது. ஸோ தண்ணி தேங்காதில் தண்ணியை வந்து சைட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ திங்ஸ் லைக் தட், அந்த மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் தான் நடந்திருக்கு. ஐ டோன்ட் சி எனிதிங் yet இன் மலேசியாவில். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லெவல், ஆன்டெனா இருந்துச்சுன்னா அதோட லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃபிக் கன்ஜெஷன், இதுதான் இந்த காமன். மலேசியாவில் பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, நம்மளோட கூகுள் மேப் இல்லாட்டி வேஸ் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற காரணம் வந்து இந்த IoTனால தான். ஸ்மார்ட் ஃபோன் டிடெக்ஷன், காணா போனிச்சுன்னா ஃபோனை கண்டுபிடிக்கிறது, ஓ யாரையும் நம்ம டேப் பண்ணுறது, பேரிமீட்டர் எக்ஸஸ், காட் ஹவுஸ், ரேடியேஷன் லெவல், ஓகே, ஏர் பொல்யூஷன், ஃபாரஸ்ட் ஃபயர் டிடெக்ஷன், wine quality enhancing, offspring care, sportsman care, structural health, எல்லாத்துக்கும் IoT யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கன்சியூமர் ப்ராடக்ட் நம்மெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நார்மல் பீப்புள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, தீஸ் ஆர் த ஒரு சிம்பிளாக சொல்ல வேண்டியது. மோட்டர் சைக்கிள் இல்லாட்டி பைசிக்கிள் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஹெல்மெட் கொங்காஷன் சென்சர். ஓகே, ஹெல்மெட் கொங்காஷன் நம்ம தலையில் அடிபட்டிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. மெடிக்கல் அலர்ட் வாட்ச், இது மலேசியாவில் ஆல்ரெடி ஸ்டார்டட் 3 years. One thing I must tell you, technology wise Malaysia is good. Okay, technology wise Malaysia is good. Medical technology wise, இப்போ உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா மெடிக்கல் அலர்ட் வாட்ச்னு ஒரு மெடிக்கல் வாட்ச் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க டயபெட்டிக் இருக்குன்னா. ஸோ அது வந்து அலர்ட் பண்ணும். அண்ட் ஐ ஹவ் சீன் ஒரு வெளிநாட்டில் உள்ள வீடியோ, கையில் வந்து நிடல் ஒன்று குத்திட்டு அது நம்மளோட வாட்ச்லேயோ நம்மளோட கம்ப்யூட்டர்லேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு பிறகு வந்து அது ஹாஸ்பிட்டலோட சர்வர் கூட கனெக்ட் பண்ணுது. மெடிக்கல் அலர்ட் வாட்ச். ஸோ asking you to take either the medicine or insulin on a regular timing. Okay, regular timing. Smart fitness clothing, smart running shoe, idu kuda number as a ordinary people we use. One button product purchase. Okay, like நேத்து நான் ஒரு வீடியோ காமிச்சேன்ல, you walk into this Amazon go mall, then you come out with a sun. Garden sensor. Okay, garden நம்மளோட another flower garden, smart television. These are the few things that number. So I just want to show you one device only lah. Okay, helmet concussion sensor. Thala. Mr. Yugesh. Yes. Hello? Yes. Mr. Yugesh, ada seorang baru nak masuk, boleh
Boleh apa? Ada seorang baru nak masuk, boleh dia baru nak masuk Okey. peserta. Boleh. Lambat ke apa? Ya. Pas kepada dia punya URL lah. ஓகே, இதுக்கு பேர் தான் ஹெல்மெட் கன்கஷன் சென்சர். ஓகே, ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் டிரைவர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த டிவைஸை வந்து நம்மளோட ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணிட்டா அது வந்து டெல்லாம் ஓகே உங்களோட இம்பேக்ட். ஓகே, இம்பேக்ட் நடந்துச்சுன்னா அது எப்படி நடந்திருக்கு 100 hours. ஏன்னா இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Mr. Hazri, I think he is not in the right link. Sebab apa pun dia akan automatically akan keluar. Oh, automatic ya? Dia automatic. It's not necessary kena. Okay. Maybe link dia salah kot. Okay. Alright. I send the new link. You send to okay, then all the rest வந்து like hardware. So these are few things that I wanted to show you. Connected cars. Okay, connected cars. நேற்று சொன்ன மாதிரி car industry is growing. Car industry is growing. Agriculture na farming industry is growing. All a lot of other common things. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. ஒரு 3 o'clock பிரேக் கொடுக்குறேன். I just started the session. Okay, so what is இவர் முகிலன் ஒரு கேள்வி கேட்டாரு. IoT challenges. முகிலன், உங்களுக்கு உங்களோட ஆன்சர். Security, privacy and data sharing issue. Because IoT device are closely connected, all a hacker has to do is exploit one vulnerability to manipulate all the data, rendering it unusable, and manufacturers that don't update their device regularly or at all leave them vulnerable to cyber criminals. However, hackers aren't the only threat to the Internet of Things. Privacy is another major concern for IoT user. For instance, companies that makes and distribute consumer IoT devices could use those devices to obtain and sell users' personal data. Challenges with IoT: security of data, same as above. Reliability and stability of IIoT sensors, connectivity of all the system in IIoT setup, no maintenance envision, blending legacy system. IIoT is new in the market. Okay, ஜெனரலாக சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஆஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி, ப்ரைவசி அண்ட் டேட்டா ஷேரிங் இஷ்யூஸ் இருக்கு. ஐ நெவர் சே நோ. பட் இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? ஓகே, த நெக்ஸ்ட் ஸ்லைட் சேஸ் வாட் நீட் டு பி டன். ஸோ வி நீட் டு நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்து நான் செலக்ட் பண்ணுறது வந்து கன்சியூமர் education. IoT பற்றி பழகணும், IoT பற்றி புரிஞ்சிக்கணும். ப்ராடக்ட் அண்ட் ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன். ஓகே, நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். வாட் ஆர் த குட் திங்ஸ் அபவுட் IoT, வேறு என்ன IoT செக்யூரிட்டி வைஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. ஓகே, வெனரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் அண்ட் வெனரபிலிட்டி மார்க்கெட்ஸ் இருக்குது. It can intercept, can be
can intercept and can also be vulnerable for the people out there. But what you need to do, நான் சொன்ன மாதிரி லைக் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் செஞ்சுருக்கேன். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் செஞ்சுருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன்னா firewall, make sure that we are in the good firewall, we have good firewall. ரெண்டாவது வந்து if let's say we are putting up in a cloud, the cloud storage, cloud ஓட company must be a good company. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குற கம்பெனி வந்து அமேசான், சில சமயத்தில் கூகுள் கூட இருக்குது, கூகுள் ஸ்டோரேஜ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் டிபெண்ட் ஆன் அந்த கஸ்டமர் ஹூ கன்சியூமரோட எடுகேஷன். சில பேர் சொல்லுவாங்க இல்லை சார் நீங்கள் இருக்கிறத வச்சே நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் அது எதுக்கு கொண்டு வருது, ஒரு த்ரெட்க்கு கொண்டு வருது. த்ரெட்னா நம்மளோட டேட்டா இஸ் பீன் லைக் யூனோ இது பண்ணும், லைக் பீப்புள் கேன் penetrate, people can destroy our data. Okay, ஸோ இதுதான் வந்து IoT. லைக் நேற்று கொஞ்சம் வந்து ரொம்ப பேசிக்காக போனோம், ஆனால் இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஐ ரன் த்ரூ ஆன் ரியலிஸ்டிக் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கும் தெரியும், எஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட் அபவுட் IoT. Okay, a quick one, and இப்போ மணி ஒரு 3 o'clock, we'll just take ஒரு 10 minutes break. Injahiri, I don't see the guy came in. How is it? Ada ke? Tak masuk kan? Tadi Aida hantar link baru tadi. Aiza, okay, kita tunggu tengok lah. Saya tak dapat tengok dia punya. Biasanya automatik je kan? Dia automatik masuk. Kalau dia dah masuk, dia saya punya alert akan tunjuk admit this person. So mungkin dia URL salah kot. Aida hantar yang baru. URL baru Okay. Tak apalah, kita tengok. Alright. Give me 10 minutes. I should be back in a while. Okay, right. Okay, 10 minutes.
ஆல் ரைட், வந்துட்டீங்களா? Okay, sir. Okay, sir. எஸ் எஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம என்ன செஞ்சோம், நம்ம வந்து ஜெனரலாக ஐஓடியோட டீட்டெயிலை வந்து இன்னும் கொஞ்சம் இதாக பார்த்தோம். சரி, நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் டிவைஸு, இந்த மாதிரி டிவைஸ்லாம் இருக்குது. உண்மையிலே இந்த டிவைஸ் என்னென்ன செய்யும் அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக நான் எடுத்து சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன நீங்கள் செய்யணுன்னா, இங்கேருந்து இந்த கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி இஃப் கேன் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்மால் காஸ், ஏன்னா இதுக்கெல்லாம் நிறைய என்ன சொல்கிறது, லைக் டைம் எடுக்கும் நீங்கள் இதை பற்றி பழகிறதுக்கு. ஸோ ஷார்ட் காசஸ் இருக்குது. மலேசியாவில் நிறைய பேர் வந்து ஷார்ட் காஸ்லாம் செய்கிறாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் வந்து பேசி இதை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு இதில் ஆர்வமாக இருக்குது, நீங்கள் வந்து இதை பற்றி பழகணும் அப்படின்னு நீங்கள் இதில் இந்த மாதிரி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் என்ன காமிக்க போகிறேன்னா, இப்போ நம்ம வந்து டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஐஓடி டெக்னாலஜி பற்றி ரொம்ப தெளிவாக இந்த முதல்ல செஷனில் சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு டிவைஸ், இந்த இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த சிப்பு, இந்த மாதிரி விஷயம், எல்இடிஸ், அதோட சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ தட் அட்லீஸ்ட் உங்களுக்கும் தெரியும், ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, தென் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இப்படி வேலை செய்யுதுன்னு. சரிங்களா? ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்டியானோ அண்ட் இட்ஸ் சென்சர்ஸ். ஓகே, ஸோ as you know இது வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர்ல, ஒரு மினி கம்ப்யூட்டர். ஓகே, என்கிட்ட வந்து ஒரு பாட் தான் நான் இப்போ காமிக்கிறேன், உங்ககிட்ட ஒன்று தான் காமிக்கிறேன். இதுதான் ஆர்டியானோட பாட். ஸோ ஆர்டியானோ, ஆனால் ஆர்டியானோ பிராண்ட்லேயே ஒரு 9 பாட் இருக்குது. ஓகே, 9 மினி கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. 9 மினி கம்ப்யூட்டர், அதோட ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணோம். ஓகே, அண்ட் சில சமயத்தில் வந்து இது ஏன் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னா, ஒரு காரணம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆர்டியானோ ஊனோவும் இந்த ஆர்டியானோ மெகாவும் எடுத்துக்கிட்டா, ஆர்டியானோ ஊனோ 13 இன்புட் இருக்கு, ஆனால் மெகா ஆல்சோ 13 இன்புட், இன்னும் நிறைய இன்புட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இஸ் க்ளோஸ் டு 40 இன்புட் இருக்கு. 13 வந்து நம்மள ஒரு நினைப்போம் ரொம்ப இருக்குது, எப்படி இதோட இது மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த சின்ன பாட் இன்னும் நிறைய இன்புட்ஸ் சொல்கிறது வந்து சென்சர்ஸ். ஓகே, டெம்பரேச்சர் சென்சர், ஹியூமிடிட்டி சென்சர், அப்புறம் லைட் சென்சர், அந்த மாதிரி நிறைய சென்சர்ஸ் இருக்குது. இதையே ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது இந்த பாட். ஓகே, ஸோ அந்த பாட் உண்மையிலே ஒரு ஆர்டியானோ பாட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டியானோ பாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஓகே, இன்புட் அண்ட் அவுட்புட், டிஜிட்டல் இன்புட் அண்ட் டிஜிட்டல் அவுட்புட் பின்ஸ் இருக்குது. ஓகே, யூஎஸ்பியில் தான் நேற்று நான் காமிச்சல, இந்த எல்இடி லைட்ஸை டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு யூஎஸ்பியிலேயே நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு 7 to 12 வோல்ட் இன்புட் கரண்ட் போடலாம். அப்புறம் பவர் பின்ஸ். அடுத்தது வந்து அனலாக் வந்து இப்போ லெட்ஸ் சே இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட் அனலாக் வந்து என்னத்துக்குன்னா, இப்போ சில சமயத்தில் வந்து நம்ம ஒரு பழைய சென்சரோ ஒரு மோட்டோரோ அதெல்லாம் வந்து அனலாக் பேஸ் மோட்டோவாக இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயிலை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த அனலாக் இன்புட் இங்கே இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து what can Arduino Uno be used to be teach? இது வந்து ரொம்ப சிம்பிளாக எதுக்காகனா, Arduino Uno இட்ஸ் introductory to electronics, how sensors and actuators work, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். rudimentary programming,
ஓகே ப்ரோக்ராமிங்காக இது பண்ணிக்கலாம். டிசைன் ஆஃப் பேசிக் சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான எக்யூப்மெண்ட்ஸ், சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ். ட்ரபிள் ஷூட்டிங், challenges of communicating with users through project messages. ட்ரபிள் ஷூட்டிங்னா சில சமயத்தில் நான் சொன்னல, இப்போ உங்களுக்கு வந்து ஆனால் இது வந்து மோ ஆஃப் அந்த படிக்கிற போது, ஓகே படிக்கும் போது ஒரு லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் ஸ்கூல் ப்ராஜெக்டில் செய்கிறீங்கன்னா, ஒரு எல்இடியோ ஒரு மோட்டோ டேர்ன் ஆன் பண்ணுறது, அந்த டேர்ன் ஆன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு மோட்டோ எவ்வளோ ஸ்பீடில் ஸ்பின் பண்ணுறது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களே, கண்ட்ரோல் பண்ணுற போது உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும். அந்த ரீடிங் வந்து அந்த ரீடிங் விஷயம் எடுத்து அதை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அதை எடுத்து நம்ம வந்து லெட்ஸே நீங்கள் சொல்லலாம், ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோமே, டெம்பரேச்சர் மீட்டர் நம்ம வந்து நம்மளோட ஆர்டியானோ டெம்பரேச்சர் மீட்டரை எடுத்து நீங்கள் சுடு தண்ணியில் வைக்கிறது அண்ட் மேனுவல் டெம்பரேச்சர் மீட்டரை எடுத்து சுடு தண்ணியில் வச்சா ரெண்டு ஒரே மாதிரியான ரீடிங் கொடுக்குறோம். ஆனால் இஃப் லெட்ஸ் ரெண்டும் வேற வேற ரீடிங் கொடுக்குதுன்னா, ஸோ ஆர்டியானோ ஏன் அந்த மாதிரி கொடுக்குது அதை பற்றி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, நம்ம வந்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு பழகிறதுக்கு தான் இந்த ஆர்டியானோ யூசேஜ் பண்ணுற இருக்காங்க. அப்படின்னு இந்த ஆர்டியானோ கேன் பி யூஸ் டு பி டீச் இன்டு திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு. ஓகே, அடுத்தது வந்து challenges of communicating with users, example through project messages, formatting numbers and etc. ஸோ சில சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்னல, இந்த டெம்பரேச்சர் மீட்டர் ஒரு டெம்பரேச்சர் வந்து வேறு மாதிரி ரீட் பண்ணும், இன்னொரு டெம்பரேச்சர் வந்து வேறு மாதிரி ரீட் பண்ணுது. இந்த ஓகே சில சமயத்தில் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் கிடைக்கும். ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும், இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பல வகையான விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு டெம்பரேச்சர், இப்போ சாயில் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து வெஜிடபிள் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோமே, என் வீட்டில் வெஜிடபிள் போட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து என்னோடய சாயிலில் வந்து எவ்வளோ வெட் இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்து தான் வந்து நான் வந்து பைப்பை டேர்ன் ஆன் பண்ண வைக்கணும். ஓகே, பைப்பை டேர்ன் ஆன் பண்ண, அதுக்கு பேர் வந்து ஹியூமிடிட்டி, எவ்வளோ தண்ணி இருக்குது அதை. ஸோ தண்ணி கூடியாக இருந்துச்சுன்னா நம்ம பைப் ஆன் பண்ணணுமா, ஆன் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து நம்மளுக்கிட்ட வரும். ஸோ நம்ம தான் வந்து இதை பார்த்து செய்யணும், அந்த மாதிரி இருக்கணும்ல. அடுத்தது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் வேரியன்ஸ் இன் டேட்டா கேதரிங். நம்ம அதை சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் மீட்டர், ஹியூமிடிட்டி சென்சர், இதெல்லாம் வந்து எதுக்கு வருதுன்னா டேட்டா கேதரிங்காக, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா கேதரிங்காக. ஓகே, அடுத்தது as a student what can students do? ஓகே, let's say சில பேர் நான் இங்கே பார்த்து ரொம்ப அடால்ட்டாக இருக்கீங்க. நான் வந்து I will recommend if you are a school teacher, சயின்ஸ் ஸ்கூல் டீச்சர் அந்த மாதிரினா நீங்கள் என்ன செய்யலான்னா, நீங்கள் வந்து இந்த வந்து ஒரு சயின்ஸ் ஸ்கூல் டீச்சர்னால் நீங்கள் வந்து ஒரு இந்த ப்ரோக்ராமை எடுத்து நீங்கள் காமிக்கலாம், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ப்ரோக்ராமை எடுத்து காமிச்சிக்கலாம். அண்ட் மை நெக்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன்னா, இஃப் லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட், யூ ஜஸ்ட் ஃபினிஷ் யோர் டிகிரி அண்ட் இப்போ வந்து எம்சிஓ வேலை இன்னும் கிடைக்கல, நீங்கள் என்ன செய்யலான்னா, இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் என்ன செய்யலான்னா, ஃபன் கிளப், நான் வந்து நிறைய பேருக்கு கிளப்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்கேன். என்னத்துக்கு கிளப்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்கேன்னா, மேக்கிங் பீப்புள் டு டூ இந்த மாதிரி ஸ்மால் ப்ராஜெக்ட்
once they do this project, they will able to at least leave earning lah, make earning out of this. Okay, they can make earnings or living out of this IoT. So what you can do is you talk to student, like tuition centers, யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க ஆனால் don't know what to do, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் இருக்குது. So you can use Arduino, you can teach people on projects, on prototype, things that can help to mold people. எப்படி வந்து ஒரு சர்க்கிட், ஓகே, இந்த மாதிரி சர்க்கிட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் லுக் அட் component. ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட் செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எல்இடிஸ். ஓகே, எல்இடியை பயன்படுத்தி ப்ராஜெக்ட்ஸ், நைட் ரைடர் ப்ராஜெக்ட் வித் லைக் போலீஸ் காடியோட சைரன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் அடல்ட்ஸ் அவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், or நீங்களே வந்து சொல்லி கொடுக்கலாம். Okay, LED, a lot of LEDs with varieties of color, also acquired a lot of current emitting resistance. Okay, and ஒரு எக்ஸாம்பிள் வந்து blinking, dimming, night rider light, 8 segment light. Okay, அந்த மாதிரி 7 segment light இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது வந்து we have this, we got display, 16:2 LCD display. Okay, it uses 4 pin to display. So இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்து okay, I've seen and I've also set up some peopleக்கு temperature display. Temperature, okay, ஒரு temperature எவ்வளோ இருக்கு, ஒரு humidity எவ்வளோ இருக்கு, நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஓ மேபி நீங்கள் சொன்னீங்க என்ன ப்ராசஸ் நடக்குது அதை நான் டிஸ்பிளே பண்ணணும், எஸ் முடியும். ஓகே, அது எல்லாத்தையும் இட்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் அட்வான்ஸ்லா. ஸோ இந்த மாதிரி கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் ஃபார் RGB பேக்லைட். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த இங்கே பார்த்தோன்னா இந்த பெரிந்தாங்னு சொல்லுவாங்களே, பெரிந்தாங்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் கனெக்டட் டு த breadboard connected to the Arduino. So it says FMU, physics and astronomy. Maybe இது வந்து the class பேரு. So when people change or when people log in, they can log in with lot of things. அடுத்தது பார்த்தோம்னா இதுதான் வந்து temperature and humidity sensor. ஓகே, முதல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன் temperature or humidity calculate பண்ணுறதுக்கு. ஓகே, and இவ்வளோ இந்த மாதிரி உள்ள சென்சர் தான் வந்து இந்த டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போர்டில் ஜஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சரை இன்சர்ட் பண்ணாலே ஹியூமிடிட்டி இஸ் how many percent? 42%. டெம்பரேச்சர் இன் Fahrenheit 73 degrees அப்படின்னு இதெல்லாம் செய்ய முடியும். ஓகே, ஆரம்பத்தில் வந்து பேசிக்காக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு வாட்டி சென்சர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டீட்டெயில் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து சம் மோட்டோஸ், வி கால் திஸ் சர்வர் மோட்டோ, ஸ்மால் சர்வர் மோட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மோட்டோஸை வந்து ஆல்சோ கேன் பி ஃபங்க்ஷன். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு. லைக் நம்மளோட டச் அண்ட் கோ இருக்குல்ல, இது டோல்கேட் இருக்குல்ல, டோல்கேட்டில் ஒரு காடி வந்துச்சுன்னா ஸோ அந்த சென்சர் வந்து என்ன செய்யும், சைட்டில் ஒரு சென்சர் இருக்கும், முன்னுக்கும் பின்னாலேயும். ஸோ ஈஸியாக இதுதான் வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட். எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா
இப்போ லெசி நீங்கள் வந்து டோல் கேட் பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ காடி வந்து டோலில் நின்றுச்சு, காசு கட்டியாச்சு. ஒன்ஸ் இந்த காடி உள்ளுக்கு வந்தோடனே பின்னால் உள்ள காடிக்கு வந்து நம்ம என்ன இண்டிகேஷன் காமிக்கணும்? ரெட் லைட் காமிக்கணும். ரெட் லைட் காமிக்கணும். ஸோ காடி வந்து காசு கட்டி முன்னுக்கு கேட் திறக்குதுல, காசு கட்டினோடனே க்ரீன் பட்டன் தட்டுவாங்க. க்ரீன் பட்டன் தட்டினோடனே கேட் திறக்கும். ஆனால் அங்கே வந்து ஒரு அல்ட்ராசானிக் சென்சர் வந்து இதுதான் அல்ட்ராசானிக் சென்சர். 1 minute, I show you my ultrasonic sensor. இதுதான் அல்ட்ராசானிக் சென்சர். நைட்டு எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அல்ட்ராசானிக் சென்சரை வச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு காமிப்போம். ஓகே, இந்த சென்சர் வந்து ஒன்ஸ் அந்த காடி வந்து இந்த சென்சர் மண்ணுக்கு வந்துட்டா ஷோ ரெட் லைட், காடி வந்து போயிருச்சுன்னா ஷோ க்ரீன் லைட். காரணம் என்னென்னா இதுதான் வந்து நம்மளோட ரியல் வேர்ல்ட் சென்சர் மாதிரி. எப்படி நம்ம வந்து ஒரு காடிக்கு பின்னால் அல்ட்ராசானிக் இருக்குல்ல, அல்ட்ராசானிக் சென்சர்னு சொல்லுவாங்க. ஒரு காடிக்கு பின்னால் அந்த பிபி சவுண்ட்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ இந்த மாதிரி சென்சரில் தான் அவங்க இதை இயக்குறாங்க. ஓகே, இயக்குறாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த மாதிரி ஓகே, ஒரு ஆட்டோ கேட்காக வந்து நம்ம வந்து இந்த சர்வோ மோட்டோ வந்து இப்படி தான், இவ்வளோ சின்னது தான் இருக்கும். இவ்வளோ சின்ன ஐட்டம் தான் பாருங்க. ஓகே, இவ்வளோ சின்ன ஐட்டம் தான். ஸோ இந்த சர்வோ மோட்டோ வந்து ஆன் ஆஃப். ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்? யூஸ்வலி வந்து அந்த ஐஸ்கிரீம் குச்சி இருக்குல்ல, அந்த கலர்ஃபுல் ஐஸ்கிரீம் குச்சிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஒன்ஸ் நம்ம வந்து ஓப்பன் க்ளோஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் க்ளோஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்சர்ஸை பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுவோம். லைட், எல்இடி லைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் லைக் யூனோ நம்மக்கிட்ட வந்து லைக் பஸர் இருக்குது. ஓகே, லெட்ஸே நம்ம சொல்லுவோம் ஓகே அங்கே அந்த டோல்கேட்டில் வந்து 2 காடி உள்ளுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த அல்ட்ரா சென்சர் சவுண்ட் can detect if it is 2 car. Then இந்த மாதிரி சின்ன buzzer, can you see the buzzer? So this buzzer can go on if something goes wrong. வேற என்ன இருக்கு என்கிட்ட? buttons இருக்கு. Can you see these all buttons? These all perintangனா இந்த மாதிரி resistors. Okay, LED. These all things that we will use for training. If let's say இந்த கிளாஸ் வந்து ஒரு லைஃபான கிளாஸ் இருந்துச்சுன்னா நானே வந்து உங்களுக்கு என்னோட டிவைஸில் கொண்டு வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் how to use them. ஓகே, அண்ட் இதெல்லாமே வந்து அஃபோர்டபுள், ரொம்ப மலிவு. ஓகே, ரொம்ப மலிவு. எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். நான் அதான் சொல்லுவேன், நீங்கள் நிறைய விஷயம் இந்த ஐஓடிக்காக ஆன்லைன்லேயே பழகிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்சர் வந்து ஐ மஸ்ட் ஆல்சோ, நம்ம மறந்துட்டேன் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு. நம்ம ஜோஹோரில் 2019 அந்த என்ன செஞ்சாங்க, அந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து போயிட்டு தண்ணி ரிவர் அந்த சுங்கை கிம்கிம்ல பொல்யூட் பண்ணாங்க. ஓகே, பொல்யூட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்னோட டீம் ஒருத்தருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடச்சி. என்னத்துக்குன்னா சுங்கை கிம்கிமில் போயிட்டு இந்த மாதிரி ஐஓடி சம்மந்தமான ப்ராஜெக்ட் வந்து இந்த சென்சரை அங்கே செட் பண்ணிவிட்டு இட் கேன் டிடெக்ட் கேஸ். ஓகே, இட் கேன் டிடெக்ட் கேஸ் ஆன் வெதர் அந்த இடத்துல வந்து பொல்யூட்டட் கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஸோ தட் அட்லீஸ்ட் things can be like manageable, can be controlled. அதுக்காக ஸோ ஒன்ஸ் அந்த கேஸ் டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா இது வந்து கண்ட்ரோல் சென்டர் ஓ கமாண்ட் சென்டருக்கு வந்து அலர்ட் அனுப்போம். ஓகே, கேஸ் ஹஸ் been detected, please secure your location or please deploy people to go and see what happened. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சுங்கை கிம்கிம்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தோம். ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் அபவுட் தட். என்னோட டீமில் வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் செஞ்சார்.
ஸோ சி இந்த மாதிரி சர்வோ மோட்டோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேலிப்ரேஷன் டைமு சாரி இது வந்து ஐ திங்க் டெம்பரேச்சர் மீட்டர் லைக் லெட்ஸே நீங்கள் கேட்கலாம் எப்படி ஒரு அனலாக்காக இதை மூவ் பண்ண முடியுமா? எஸ், இது வந்து கம்ப்ளீட்லி அனலாக்காக மூவ். இது வந்து கன்சிடர் அனலாக் இன்புட், அனலாக் அவுட்புட், அனலாக் அவுட்புட். பிகாஸ் ஏன்னா இதில் மோட்டோ இருக்குது, ஸோ ஒன்ஸ் இதில் மோட்டோ இருந்தாலே அது கன்சிடர் அனலாக் ஆல்ரெடி. ஓகேயா? ஓகே, தென் அல்ட்ராசானிக். ஓகே, நான் முதல் காமிச்சால அல்ட்ராசானிக் வேவ் ரேஞ்சர், அல்ட்ராசானிக் ரேஞ்சர். ஸோ இது வந்து நிறைய விஷயம் செய்யும். லைட்டு, டிஸ்டன்ஸ், காடிக்கும் டிஸ்டன்ஸ், ப்ராடக்ட் லெஸே ஒரு கொல்யூஷன் நடக்க போகுது. ஞாபகம் இருக்கா? இப்போலாம் வந்து புது காடி டெக்னாலஜிலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணும். ஸோ இதை எடுத்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொடுப்பேன், என்கிட்ட அடுத்த வாரம் தான் இந்த ஜாமான்லாம் வருது. ஸோ ஜஸ்ட் கான் ஷோ யூ. பட் இதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்டில் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காடி, லெட்ஸே அதை வந்து நேராக போயிட்டே இருக்கும்போது ஒரு கொல்யூஷன் வருதுன்னா, முன்னுக்கு வந்து ஒரு ஹலாங்கான் வருதுன்னா அது என்ன செய்யும், காடி வந்து ஸ்லோ டவுன் பண்ணி கம்ப்ளீட் ஸ்டாப்புக்கு கொண்டு போயிடும். இந்த அல்ட்ராசானிக் ரேஞ்சர் அந்த எங்களோட ரிமோட் கண்ட்ரோல் காடிக்கு செய்ய முடியும். சரியா? ஓகே, ஓகே. அடுத்தது வந்து ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்லேயும் இந்த சைட் லெஃப்ட்லேயும் ஒரு அல்ட்ராசானிக் ரேஞ்சர் இருக்குது. இஃப் லெட்ஸ் சே there is a laser mounted on the server that aims at the target based on reading of dual sonic ranger. அது என்ன செய்யும், ஒன்ஸ் அந்த லேசர் வந்து பாயிண்ட் அண்ட் காமிக்கும் போது லெஃப்டில் இருக்கிறதும் ரைட்டில் இருக்கிறதும் கேன் ஏபிள் டு identify and tell the distance of the or even you can move the laser pointer அப்படின்னு. ஸோ ஒரு லேசர் பாயிண்டர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்னா இது வந்து மூவ் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ will able to show you what is the calculation அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ these are things that you can do at your home. And yes, surprisingly there's LED digital display or simple 3 or 4 line digital display வேணும்னா இந்த மாதிரி கூட நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். And there are 40 over நிறைய இருக்குங்க. நானே வந்து எது கூட நம்மளுக்கு சில சமயத்தில் தெரியாதனால நம்ம கூகுளில் போயிட்டு அதை ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில விஷயம் இப்போ நான் வந்து இன்றைக்கி தான் நான் வந்து ஒரு டிவைஸ் ஒரு இன்னும் ஆர்டியானோ உனோவை தவிர இன்னும் ஒரு பாட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிவைஸ் எக்ஸ்பென்சிவ், மஹாலில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அது படிக்கிறதுக்கு நான் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமிங் அது எல்லாத்தையும் நான் படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் வந்து எனக்கு அதில் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து இன்னும் நல்லா நம்ம அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி டிவைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிபிஎஸ் மாடியூல். இதை வந்து நம்ம சிம் கார்டு போட்டுட்டு அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு. ஓகே, அடுத்தது வந்து ரிலே, மெக்கானிக்கல் ஆர் சாலிட் ஸ்டேட் ரிலே, ஸ்டெப் அப் ரிலேஸ்ன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருங்களா? ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ரிலே அப்படின்னா லெட்ஸே நீங்கள் வந்து வாட்டர் பம்ப், பெரிய வாட்டர் பம்ப் வச்சுருக்கீங்கன்னா இந்த வாட்டர் பம்ப் வந்து பவர் வந்து நேரடியாக நம்மக்கிட்ட கரண்ட்லேருந்து வரும். கரண்ட் தான் பவர் கொடுக்குது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டெப் டவுன் ரிலே வேணும். ஸோ இதுதான் வந்து இந்த ரிலே இருக்குது. ஸோ லைக் சில சமயத்தில் நம்ம வந்து இந்த ரிலேயில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிலே கோஸ் டு த பாட், இல்லைன்னா நேராக 240 வந்து நம்ம நேராக பவர் கொடுத்தோம்னா, மோட்டருக்கு பவர் கொடுத்தோம்னா என்ன ஆகும், திடீர்னு ஏதோ ஃபால்ட்டி ஆயிடுச்சுன்னா இந்த பாட்டை எரிச்சு போயிடும்.
இந்த போட்டை எரிச்சு போயிடும். ஸோ நோ பாயிண்ட் பாருங்கள். ஸோ வேஸ்ட் ஆர்டியானோ வந்து எரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு வேஸ்ட், அதை திரும்பி நம்ம வாங்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஆர்டியானோவில் இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் ரிலே இருக்குது, ஏபிள் டு கண்ட்ரோல் யோர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்விட்ச் போர்ட், இந்த ஸ்விட்ச் போர்டுக்கு பின்னால் ரிலே இருக்குது, ரிலேக்கு பின்னால் ஆர்டியானோ இருக்குது. ஸோ ஆர்டியானோ கேன் கண்ட்ரோல் த அவுட்புட் ஃபார் த மெயின் கரண்ட். ஓகே, இங்கிட்ட இருக்கிற கரண்டில். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் Arduino device is able to do lah. Okay, Arduino devices are able to do. Okay, any question? எல்லாம் வேறு வேறு மாதிரியான டிவைசஸ் இருக்குது. எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாப்பியில் இருக்குது, நேரடியாக சைனாவிலேருந்தே வாங்கலாம். மலேசியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன கேட்டால் மலேசியாவில் வாங்குறது பெட்டர். சைனா ஷாப்பியில் வாங்குறது வந்து நிறைய பேர் இன்னும் அந்த ஃபேக் அக்கௌண்ட் வச்சு தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வாங்கணுங்க. ஓகேயா?